ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் வதூல குலவாரிதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீமன்மஹார்ய சரணாம்புஜ சஞ்சரீகம் ஸ்ரீசிங்கரார்ய கருணாப்த சமஸ்தபோதம் பக்த்யாச்ச யோக நரசிம்ம குரும் ஸ்ரயாமி. அடியேன் ஸ்ரீனிவாசதாசன். நம்ம குழாத்துல இப்பதான் எப்பேற்பட்ட திருநாள்னு அன்வைச்சுருக்கோம். ஆனி திருமூலம். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு, இதுக்கு முன்னாடி நாள் தான் பெருமாளுக்கு, இங்க பெரிய பெருமாள் நம்பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம். ஆனி கேட்டை ஜேஷ்ட நட்சத்திரத்துல. அதுக்கு அடுத்த நாளே மணவாள மாமுனிகளுக்கு ஆனி திருமூலம், ஸ்ரீசைலேச தனியன் அவதார தினம், ஈடு திருவிழான்னே சொல்றோம், ஈடு உற்சவம்னு சொல்றோம் நம்ம. ஆனா இன்னைக்குதான் பெரிய பெருமாளுக்கு பெரிய திருப்பாவாடை அப்படின்னு அந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிஞ்ச உடனே, எப்படி பவித்ரோத்சவத்துல பெருமாள் 300 பூனல் சாத்திக்கிறாரோ, ஒரு நாள் ஏதாவது இந்த வருஷத்துல பண்ண பிரசாதத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்துருச்சுன்னா அந்த தோஷங்கள் எல்லாம் தீர்க்கும் நாள் இது. அத நம்ம ஒரு தோஷத்துக்கு தீர்க்கறதுக்கு ஒரு நாளா அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். அந்த மாதிரி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் போதே அந்த தோஷத்தை எல்லாத்தையுமே அவன் எடுத்துடுறான் இல்லையா. அதையும் தாண்டி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்காக ஒரு நாள், அதுதான் மகா பெரிய தளிகைன்னு இன்னைக்கு பெருமாளுக்கு பெரிய திருப்பாவாடைன்னு ஆறுது. சரி, இன்னைக்கு சாயந்தரம் பெரிய உற்சவம் மணவாள மாமுனிகள் சன்னதியில ரொம்ப விமர்சையா நடக்கும். என்னன்னாக்க, ஸ்ரீசைலேச தனியன் எம்பெருமானே மாமுனிகளுக்கு சாதிச்ச தனியன். நம்பெருமாளே ஒரு சின்ன குழந்தையா, எப்படி அடியன் ஒரு தடவையும் நினைச்சுப்பேன், ஆண்டாளோட நம்பெருமாளுக்கு ரொம்ப நிறைய சம்பந்தம் உண்டு. இந்த ஆண்டாளும் 5 வயசுலதான் திருப்பாவை சாதிச்சா. அதே மாதிரி நம்ம நம்பெருமாளும் 5 வயசுலதான் 5 வயசு அவனுக்கு இல்லைன்னா 5 வயசு குழந்தை ஒரு உருவத்துல எடுத்துட்டு அவனோட ஆச்சாரியனுக்கு தனியன் சாதிச்சதும் இந்த 5 வயசுலதான். சரி, இப்போ இந்த என்ன தனியன் டெய்லி நம்ம சேவிக்கிறோம் இல்லையா. ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ரொம்ப அழகான தனியன். நம்ம பார்த்திருக்கோம் அர்த்தங்கள்லாம். ஆனா ஒரு தடவை இன்னைக்கு பார்த்துடலாம். இன்னைக்கு பார்த்தா அதோட அர்த்தமே ஒரு தனியா குறிக்கிறது நம்மளுக்கு. ஸ்ரீசைலேஷ அப்படின்னாக்கா, ஸ்ரீசைலேஷர்ன்றது யாரு? திருவாய்மொழி பிள்ளை தான் ஸ்ரீசைலேஷர். திருவாய்மொழி பிள்ளை யாரு? மணவாள மாமுனிகளோட ஆச்சாரியன். பக்கத்திலேயே அமர்ந்திருக்காரு பாருங்க. மாமுனிகள் பக்கத்துல இருக்கிறது திருவாய்மொழி பிள்ளை, அவரோட ஆச்சாரியன். அவரோட தயா பாத்திரம், அவரோட கருணைக்கு பாத்திரமானவர், இலக்கானவர். இவர் யாரு? தீபக்தியாதி குணார்ணவம். யார சொல்றா? மாமுனிகளை சொல்றா. யாரு? தீனா ஞானம், பக்தினா பக்தி. ஞானம், பக்தி, ஆதி இத்தியாதி அந்த குணங்கள் எல்லாம், ஞானம் பக்தி மட்டும் இல்ல, மத்த எல்லா குணங்களும் குணார்ணவம். எப்படி இத்தினோண்டு இருக்கா, கொஞ்சம் இருக்கா குணம், ஓகே, ஞானம் மட்டும் இருக்கு, பக்தி இல்லையா, பக்தி மட்டும் இருக்கு, ஞானம், அந்த மாதிரி கிடையாது. குணார்ணவம் ஒரு கடலா பெருக்கெடுத்து ஓடுறதுதான் யார்கிட்ட? மணவாள மாமுனிகள் கிட்ட. இது எம்பெருமான் பார்த்தான். நிறைய பேர் இடத்துல அவன் ஆச்சாரியனா கொண்டு இருக்கான் இல்லையா. அவன் அவதாரம் கொண்டு இருந்த ஒரு வைபவமுமே ஒரு ஆச்சாரியனை வச்சுட்டு இருந்திருக்கான் அவன். ஆனா அவள்லாம் குருவாதான் இருந்திருக்கான் அவனுக்கு, ஆச்சாரியனா அமையலையா அவனுக்கு. அப்போ யோசிக்கிறான், ஏதோ கடலை போய் கடைஞ்சோமே, நம்ம உப்புச்சாறு எல்லாம் போய் கடைஞ்சிருக்கோமே, ஆனா மாமுனிகளை கடைஞ்சா அவர் தானே கடல், குணார்ணவத்துக்கான கடலே இந்த மாமுனிகள் தான் அப்படின்னு இந்த முதல் வரிக்கு அதான் அர்த்தம். ஸ்ரீசைலேசர்னா திருவாய்மொழி பிள்ளை, திருமலை ஆழ்வார். அவரோட கருணை கூட பாத்திரமா யார் ஆயிருக்கா? தீபக்தியாதி குணார்ணவம். யார் இருக்காரு? ஞானம், பக்தி முதலானவை எல்லாமே குணார்ணவமா கடல் மாதிரி பெருக்கெடுத்து ஓடுறது குணங்கள் மணவாள மாமுனிகள் கிட்ட. யதீந்திர பிரவணர் அப்படின்னு இன்னொரு பேரு யாருக்கு? மணவாள மாமுனிகள். ராமானுஜரோட பக்தியோட ஒரு உருவம். இதுதான் ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார். கிருஷ்ண பக்திக்கு ஒரு உருவகம். நம்ம இப்போ சிலதெல்லாம்
மனசுல வந்து பர்சானிஃபை பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா. பர்சானிஃபைனா நம்ம இவர் வந்து இப்படிதான் இருப்பார் அப்படின்னு நான் ஒரு உருவம் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி கிருஷ்ண பக்திக்கு உருவம் பண்ணணும்னா அது யாரு? நம்மாழ்வார் தான் கிருஷ்ண பக்திக்கு உருவம் இல்லையா. ராமானுஜ பக்திக்கு, உடையவர் பக்திக்கு உருவம் பண்ணணும்னா அது மணவாள மாமுனிகள் அப்படின்னு சாதிக்கிற ஆச்சாரியர்கள்லாம். அந்த மாதிரி யதீந்திர பிரவணர் அப்படின்னு அவருக்கு திருநாமம். அது யதீந்திர பிரவணம் வந்தே. அப்படிப்பட்ட முனியை, எந்த முனி? ரம்யஜா மாதரம் முனிம், அழகிய மணவாள மாமுனிகள் தான் ரம்ய ஜாமாத்தரம் முனிம். அந்த முனிய வந்தே, நான் வணங்குகிறேன் அப்படின்றதுதான் இந்த தனியனுக்கான அர்த்தம். சரி, திருவாய்மொழி பிள்ளை எங்க இருக்கார்? ஸ்ரீசைலேசர் குந்தி நகரத்துல ஒரு கொந்தேன்ற கிராமத்துல இருந்து அவர் வந்து பிள்ளைலோகாச்சாரியாரோட சிஷ்யர். அவர் பிரதான சிஷ்யர். அவருக்கு ஆழ்வார் திருநகரி, அவர் மெயினா ஆழ்வார் திருநகரி ரொம்ப சித்திலம் அடைஞ்ச டைம். அப்போ அந்த சித்திலத்துல இருந்து புனர் நிர்மாணம் பண்ணது திருவாய்மொழி பிள்ளை தான். அப்போ ஆதிநாதன் சன்னதி, நம்மாழ்வார் எல்லாம் ஏக சன்னதியா அமைச்சிருக்காருன்னு பார்த்தோம். எம்பெருமானாருக்கு பவிஷ்யத்தாச்சாரியன் சன்னதி நிர்மாணிச்சதும் நம்ம திருவாய்மொழி பிள்ளை தான். அவர் இருந்த காலம் வரைக்கும் மாமுனிகள் வந்து அவருக்கே தொண்டு பண்ணிட்டு கைங்கரியங்கள் செஞ்சுண்டு ஆழ்வார் திருநகரிலே தான் இருக்காருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் திருவரங்க யாத்ரா எடுத்துட்டு திருவரங்கத்துக்கு வந்து புனர் நிர்மாணம் எல்லாம் சீர்திருத்து திருத்தல் பணி, கிரந்தங்கள் எல்லாம் பெரிய இதுவா பண்றார். அருளிச் செயல்களையே ஈட்டு பெருக்கர்னே பேரு மாமுனிகளுக்கு இல்லையா. அருளிச் செயல்கள் மட்டுமே ரொம்ப பிரதானமா திருவாய்மொழி மட்டுமே அனுசந்தானமா பண்ணியிருந்தார் இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம். சரி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த சரித்திரம் எல்லாம் யதீந்திர பிரவண பிரபாவம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து குரு பரம்பரா பிரபாவம்னு நம்ம ஆரம்பிக்கும் போதே ஓரான்வழி ஆச்சாரியர்கள் பத்தி தெரிஞ்சுக்கும் போது குரு பரம்பரா பிரபாவத்தை தான் நம்ம சேவிக்கணும். பின்பழகியராம் பெருமாள்ஜியர் எழுதின கிரந்தம். அடுத்தது உடனே மாமுனிகளுக்கு பின்பட்ட ஆச்சாரியர்கள், அவர் இருந்த காலத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள்லாம் பத்தி நம்ம சேவிக்கணும்னா யதீந்திர பிரவண பிரபாவத்துலதான், அந்த கிரந்தத்துலதான் எல்லா சரித்திரமுமே இருக்கு. இந்த எப்படி வந்து பெரிய பெருமாளே வந்து மணவாள மாமுனிகளை தன்னோட பிரதம ஆச்சாரியனா கொண்டு இருக்கான் அப்படின்ற வைபவம் எல்லாம் இந்த யதீந்திர பிரவண பிரபாவத்துல வருது அப்படின்னு சாதிக்கிறார் ரொம்ப அழகா. சரி, இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஏன்னு கேட்டுட்டே இருப்போம் இல்லையா. ஏன்ற கேள்வி நம்மளுக்கு கொஞ்சம் பிடிச்சமான கேள்வியும் கூட. வை. சோ அந்த வைக்கு போறதுக்கு முன்னாடி ஹூ டு ஹூம் அப்படின்றத பாத்துடணும். ஹூ டு ஹூம்னா என்ன அர்த்தம்? பெரிய பெருமாளே, பெரிய பெருமாள்னா நம் பெருமாள்னு வச்சுக்கலாம். நம் பெருமாளே வந்து சின்ன அர்ச்சகரோட சின்ன பையன், அவன் வடிவுல வந்து யாருக்கு? மணவாள மாமுனிகளுக்கு தனியன் சாதிச்சிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். அப்போ பெரிய பெருமாளே வந்து மாமுனிகளை ஒரு ஆச்சாரியனா கொண்டு இருக்காருன்னு பாக்குறோம். சரி, ஏன் அப்படி பெரிய பெருமாளுக்கு வந்து ஆச்சாரியர்கள் இல்லையா? ஏன் வந்து இப்படி இந்த ஓரான்வழி ஆச்சாரியர் கிரமத்துல ஏன் ஒரு ஆச்சாரியனை சூஸ் பண்ணணும், எதுக்கு அப்படின்ற கேள்வி வரும்போது இந்த இதுவும் ரொம்ப அழகா அந்த கிரந்தத்துல யதீந்திர பிரவண பிரபாவத்துல காமிச்சிருக்கான்னு ஆச்சாரியர்கள் சாதிக்கிறாங்க. இதுக்கு பேயாழ்வாரோட 3ஆம் திருவந்தாதி ஒரு ரொம்ப அழகான ஒரு பாசுரம். மகன் ஒருவர் கல்லாத மாமேனி மாயன், மகனாம் அவன் மகன் தன் காதல் மகனை சிறை செய்த வாணன் தோள் செத்தான் கழலே விரை செய்து என் நெஞ்சே நினை. சரி, என்ன சொல்றாருன்னா, எம்பெருமான் யோசிச்சு பாக்குறானா. அவன் வந்து ஃபர்ஸ்ட் இது 2 சுவாமிகள் ரொம்ப அழகா இந்த சரித்திரத்தை சாதிச்சிருக்கா. ஒண்ணு நம்ம சாரதி கோதாத்ரி சுவாமி, இன்னொன்னு அக்காரக்கணி ஸ்ரீநிதி சுவாமி. 2 பேரு சாதிச்சும் இதை கேட்கணும். இவா 2 பேர் சாதிச்சதுலயும் கொஞ்சம் மிக்ஸா அடியன் எடுத்துன்னு வந்திருக்கீங்க. என்னன்னாக்க, எம்பெருமான் வந்து ராமா அவதாரம் போங்க, இப்போ டேட் பேக் டு ராமா அவதாரம் திரேதாயுகம் போனாக்க ஆச்சாரியன் வசிஷ்டர், கிருஷ்ணா அவதாரம் சாண்டிதினி. ஆனா ராமா அவதாரத்துல பாத்தீங்கன்னா சுக்ரீவனை கூட போய் ஆசிரியிக்கிறானா எம்பெருமான். சுக்ரீவனை ஆசிரியிச்சு ஏன்னா சுக்ரீவன் வந்து மதக முனிவரோட சிஷ்யரா இருக்கார். அந்த ஸ்ரீ சைலேஷன், இந்த ஸ்ரீயை விட்டுட்டா சைலேஷன் சொல்றோம் இல்லையா, சைலேஷன் மதக முனிவருக்கு சைலேஷன்ன்றான். அப்போ அவரோட சிஷ்யன் வந்து சுக்ரீவன். ஆனா அந்த சுக்ரீவனையும் ஆசிரியிக்கிறான் ராமாவதாரத்துல எம்பெருமான். பெருமாள் வந்து சக்கரவர்த்தி திருமகன் வந்து சுக்ரீவனை ஆசிரியிக்கிறார். இது வந்து இவன் வந்து லக்ஷ்மணர் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இளைய பெருமாள் பாத்தீங்கன்னா கதறி கதறி அழறாராம். லோகநாதா புரா பூத்மாம்
அப்படின்னா எப்பேற்பட்ட என்னோட பிராத்தா வந்து, என்னோட பிராத்தான்னு அவர் அங்க சொல்லல, எப்பேற்பட்ட பெருமாள் சுக்ரீவம் நாத விச்சதி அப்படின்னா சுக்ரீவன் கிட்ட போய் வந்து ஆசிரியனம் பண்ணிக்கிறார் எம்பெருமான். ஏன்னா அவருக்கு இப்போ வந்து சுக்ரீவன் அந்த வாலி சரித்திரம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சுக்ரீவனோட தோழமை இதெல்லாம் தெரியும் நம்மளுக்கு. ஏன்னா லக்ஷ்மணர் வந்து புலம்பி அழறாராம், எப்பேற்பட்ட பெருமான் சுக்ரீவன் இடத்துல போய் ஆசிரியனம் பெற்றிருக்கிறாரே. அது ஒரு இடம். இன்னொரு இடம் சரணாகதி எங்க பண்றார், ஆனா அந்த சரணாகதி பலிக்கல. ஏன்னா சரணாகதன் வந்து கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும். எம்பெருமான் சமுத்திரராஜன் கிட்ட சரணாகதி பலிக்கல. அப்போ ராமாவதாரத்துல வசிஷ்டர் ஆச்சாரியரா கொண்டிருக்கார், கண்ணன் சாண்டீபினி ஆச்சாரியனா கொண்டிருக்கார். எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் கண்ணன் கேக்குறானா ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கணும், ஆச்சாரிய சம்பாவனையான்னு. சாண்டீபினி எதையோ கேட்டிருக்கலாம், எம்பெருமானே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான், மோட்சத்தையே கேட்டிருக்கலாம். சரி மோட்சம் வேண்டாம், எம்பெருமான் நீயே ஒண்ணு என்ன குடுன்னு கேட்டிருக்கலாம். வருத்தப்படுறானா கண்ணன் எம்பெருமான். என்ன கேட்டார் சாந்தீபினி, ஒழிஞ்சு போன பிள்ளைய கூட்டின்வான்னு கேட்டார் அவர். எப்பயோ தொலைச்ச பிள்ளைய இப்போ வந்து எனக்கு நீ கொண்டு வந்து கொடு அப்படின்னு சாந்திபினி கேட்டதா சொல்றான். அப்போ எம்பெருமான் தான் முன்னாடி வந்து இருக்கான்னு கூட தெரியாம எவ்வளவு சுத்திர விஷயங்கள்லாம் இந்த ஆச்சாரியர்கள் தான். ஆனா அவ குரு ஸ்தானத்துலதான் இருக்கா. பெருமாள் ரொம்ப வருத்தத்துல இருக்கானா, நம்பெருமாளான பெரிய பெருமாள் ரொம்ப வருத்தத்துல இருக்கான். யாரையோலாம் ஆச்சாரியனா கொண்டு இருக்கோமே நம்ம, ஆனா எம்பெருமானே ஒரு ஜகத் பிதாவா இருக்கான் இல்லையா. இயற்கையாக யாரும் அவனுக்கு வந்து மகனாக இல்லை. ஆனா அப்படிப்பட்ட எம்பெருமான் ஒரு தசரதனை சூஸ் பண்ணியிருக்கார், வசுதேவனை சூஸ் பண்ணியிருக்காரு, நந்தகோபனை சூஸ் பண்ணியிருக்காரு. யார் இவாள்லாம் தந்தையார் இல்ல, வசுதேவர் கிட்ட பிறந்து நந்தகோபர் கிட்ட வளர்ந்து தசரதனுக்கு மகனா வளர்ந்து இத்தனை பேரை சூஸ் பண்ணியிருக்காரு. ஆனா ஒரு பெரிய ஆச்சாரியனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னாக்க அது வந்து தன்னுடைய படைப்புல இருந்தே ரொம்ப தேறின ஒரு மகானை தேர்ந்தெடுக்கணும்னு எம்பெருமானுக்கு ரொம்ப ஆசையம். அதுதான் மகன் ஒருவருக்கு வல்லாத மாமேனி மாயன் அப்படின்னு பெரியாழ்வார் ரொம்ப அழகா சொல்றார். மகன் அவன் மகன் தான் காதல் மகனை அப்படின்னாக்க மகனாம் அவன் மகன். எம்பெருமான் பார்த்துட்டே இருக்கான், யாரும் கிடைக்கல. மாமுனிகள் அவதரிச்சார், மாமுனிகள் தான் அவருக்கு வந்து ஆச்சாரியனா வரணும்னு எம்பெருமான் டிசைட் பண்ணிட்டான். அப்போ அந்த மாமுனியோட ஆச்சாரியன் திருவாக்கிலேருந்தே பார்த்தேன்னா மாமுனிகள் வந்து அத்தனை சாஸ்திரமும் பயின்றவர், வேத அபியாசம் அவரை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. ஆனா திருவாய்மொழி பிள்ளை கடைசி சபதம் வாங்கிக்கிறது என்னன்னாக்க அருளி செயல் குறிப்பிட்டு திருவாய்மொழியில தான் அனுசந்தானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அது பெரிய பெருமாளோட நியமனம் இல்லையா. அதை எடுத்துட்டு இங்க வர திருவரங்கத்துக்கு மாமுனிகள் வந்து சேர்றார். வந்து சேர்ந்த உடனே மாமுனிகளுக்கு ஈட்டு பெருக்கர்னே பேரு இல்லையா. ஈட்டு பெருக்கர்னாக்கா இந்த ஈடு ஃபர்ஸ்ட் வந்து நம்பிள்ளை 36,000 படி பார்த்தீங்கன்னா நம்பிள்ளை நம்ம உபதேச ரத்ன மாலையில நன்னாவே சேவிச்சிருக்கோம். ஈடு 36,000 படின்றது நம்பிள்ளை சாதிச்சு வடக்கு திருவீதி பிள்ளை பட்டோலை பண்ணது இல்லையா. அப்போ இந்த எம்பெருமான் வந்து ஆறாமம் சூழ்ந்த அரங்கத்துல இருக்கானா, மணவாள மாமுனிகள் ஈட்டு பெருக்கருன்ற அந்த இதெல்லாம் வந்துருத்து அவருக்கு. வந்த உடனே இவன் கௌரவிக்கணும் இல்லையா, எம்பெருமான் கௌரவிக்கணும் மாமுனிகளை. எங்க கௌரவிச்சான், திருவரங்கத்துல கௌரவிச்சான். திருவரங்கத்திலேயே எங்கேயோ ஒரு இடத்துல கௌரவிச்சானா இல்ல, அவனோட சந்தனு மண்டபத்துல, அவன் ஒரு திருமஞ்சனத்துக்கும் எழுந்தருள்ற சந்தனு மண்டபத்துல மாமுனிகளை கூப்பிட்டு கௌரவிக்கணும்னு நினைச்சான். அவன் என்ன பண்ணான், ஒரு பவித்திர உற்சவம் சாற்று முறை அன்னைக்கு மாமுனிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி தேவரீர் சாதிக்கக்கூடிய காலக்ஷேபத்தை அடியன் திருமுன்பே சாதிக்கணும், அடியன் பட்ட மகிழ்ச்சிகளோட உங்ககிட்ட கேட்க போறேன்றத மாமுனிகள் எம்பெருமான் நம்பெருமாள் ஸ்ரீரங்க நாச்சியார் மட்டும் கிடையாது, அங்க உபயநாச்சிமார் மட்டும் கிடையாது, மாமுனிகளோட அத்தனை பிரதான சிஷியர்களும் வந்திருக்கா. பிரதிவாதி பயங்கர மன்னா என்ன அப்பிள்ளார் எல்லாரும் அங்க இருக்கா. அப்போ அந்த பவித்ரோத்சவ சாற்று முறை அன்னைக்கு இவன் வந்து பெருமாளோட ஆணையே எப்பேற்பட்ட ஆச்சாரிய பரம்பரை சம்பந்தத்தினால திருவாய்மொழி பிள்ளை சம்பந்தத்தினால இப்போ திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கறதுன்னு ஆரம்பிக்கிறார். மாமுனிகளும் நம்பெருமாள் ஒரு வருஷத்துக்கு எல்லா உற்சவத்தையும் நிறுத்தி வைக்கிறான். வெளியிலேயே பெருமாள் ஏழல, எந்த உற்சவமே கிடையாது. தினந்தோறும் திருவாய்மொழி காலக்ஷேபம் எம்பெருமான் திருமுன்பே நடக்குது. நம்பெருமாள் திருமுன்பே மாமுனிகள் ஈட்டு பெருக்கர். வெறும் நம்பிள்ளை ஈடு மட்டும் சாதிச்சாரானா கிடையாது, நம்பிள்ளை ஈட்டை வச்சுண்டு
வேதம், இதிகாச புராணங்கள், பாஞ்சராத்திர ஆகமம் என்ன, ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்ன, பூர்வாச்சாரியர்களோட வியாக்கியானம் என்னன்னு அந்த திருவாய்மொழியை அலசி ஆராய்ஞ்சிட்டார். ஒரு பாஸ்கரகன் எம்பெருமானுக்கு சொல்றமே 1000 கோடி சூரிய பிரகாஷகன்னு, அந்த மாதிரி கோடி PhD கொடுத்தா கூட போராது மாமுனிகளுக்கு திருவாய்மொழியில எஸ்பெஷலி. அப்போ பெருமாள் ரொம்ப ஆனந்தப்படுறானா. இன்னைக்கு இந்த தினம் ஆனி திருமூலம் மணவாள மாமுனிகள் டைம் பீரியட்ல யோசிச்சுக்கோங்க. அன்னைக்கு எம்பெருமான் நம்பெருமாள் ஒரு அர்ச்சகர் திருக்குமாரர் அங்க இருக்கான். ஒரு குட்டி குழந்தை, ஒரு 5 வயசு குழந்தை அதே சந்தன மண்டபத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கு. அந்த குழந்தை ஒரு ஸ்டெப் 4 ஸ்டெப் முன்னாடி ஸ்ரீ சைலேஷ தயா பாத்திரம் அப்படின்ட்டு நிறுத்திருக்கான். ஒரு 3 வார்த்தை சொல்லிட்டு நிறுத்திருச்சு அந்த குழந்தை. அப்புறம் இருக்கிறவா எல்லாரும் பார்த்து ரொம்ப நன்னா இருக்கே, தொடர்ந்து சொல்லுப்பா அப்படின்னு தொடர்ந்து சொல்றதான் அந்த குழந்தை. என்ன, ஸ்ரீ சைலேஷ தயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் அப்படின்ட்டு பின்னாடி போயிடுறது அந்த குழந்தை. இவாளுக்கு எல்லாம் ரொம்ப அழகா ஆச்சரியமா இருக்கு. எப்பேற்பட்டவா அவளுக்கு அர்த்தமும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? எல்லாருக்கும் அர்த்தமும் புரிஞ்சிருக்கு. இப்ப எப்பேற்பட்ட தனியான குழந்தை சாதிக்கட்டேன்னு திரும்பி பார்த்து அந்த அர்ச்சகர் பக்கத்துல அந்த குழந்தை நின்றுட்டு இருக்கான். பாப்பா நீ சொன்னிய சாதிச்சு ஏதோ கொஞ்சம் திருப்பி, அது ஃபர்ஸ்ட் தடவை சாதிக்கும் போது உடனே பட்டோலை படுத்திட்டார். இங்க மாமுனிகள் இருந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கா இல்லையா, உடனே பட்டோலை படுத்தி நம்பெருமாள் திருவடியில வச்சுட்டாலாம் அந்த பட்டோலையை போய். திருப்பி இதை வச்சுட்டா இல்லையா, அதனால திருப்பி இந்த குழந்தைய சாதிக்க சொல்றா. இந்த குழந்தை முன்னாடி வருது. இப்போ நிஜமாவே அது 5 வயசு குழந்தைதான். பேந்த முடிக்கிறதுதான். இவெல்லாம் என்ன சொல்றானே அதுக்கு புரியலையா. நான் என்ன சொன்னேன் அப்படின்றதான் அதுக்கு பேச்சு கூட சரியா வரலையா அந்த அர்ச்சகர் குழந்தைக்கு. 5 வயசு குழந்தைதான், அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ பேசுறது. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க நம்பெருமாளே அந்த அர்ச்சகர் ரூபேன்னு, அர்ச்சகர் முக்கியன்னு அந்த குழந்தை ரூபத்துல எம்பெருமானே இந்த தனியனை சாதிச்சிருக்கான் அப்படின்னு எல்லாரும் அந்த பட்டோலை பட்டினதை கண்ணுல ஒத்தின்னு எம்பெருமான் அதுக்கப்புறம் நம்பெருமாள் அர்ச்சக முக்கியன்னு அங்க என்ன சொல்றார், சேன முதலியார் இங்க லெப்ட் ஹேண்ட் சைட்லயே, வெளியில லெப்ட் ஹேண்ட் சைட்ல வர முடியாது, நம்ம பிரதட்சணமா வரணும். வந்தா சேன முதலியார் விஸ்வக் சேனர் சன்னதி இருக்கு இல்லையா, விஸ்வக் சேனர் கிட்ட எம்பெருமான் ஆக்ஞை கொடுக்கிறார். இந்த மாதிரி நீ எல்லா திவ்ய தேசங்களுக்கும் போயிட்டு இதுதான் பிரதானமா இருக்கணும், இந்த தனியன் தான் எல்லா அருளிச்செயல் சேவிக்கிறதுக்கு முன்னாடியும் முடிக்கும் போதும் ஒரு தடவை சொல்லிடுறாரா, சில இடங்கள்ல 2 தடவை கூட சேவிக்கிறா. இதுவும் சரி, வாழி திருநாமமும் சரி 2 தடவை சேவிக்கிறாளாம், சொல்லிடுறான். இது மட்டும் இல்லாததுக்கு திருமலையில எம்பெருமான் பார்த்தானா, திருவேங்கடமுடையான் திருமாலிருஞ்சோலை அழகர் பார்த்தானா. ஃபர்ஸ்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம். இது எப்பவுமே நடக்கக்கூடிய விஷயம் தான் இல்லையா? இங்க ஏதாவது திருவரங்கத்துல நடக்கும்னா உடனே நம்ம யோசிச்சு பார்க்கலாம், திருவேங்கடமுடையானுக்கு எப்படி நடக்கும்னு. ஆனா எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. அவனுக்கு ரொம்ப விமர்சையா நடக்கும், இவனுக்கும் விமர்சையா தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி திருமாலிருஞ்சோலை என்ன, திருமலை என்னன்னு எல்லா இடத்துலயும் எல்லா திவ்ய தேசங்களையும் ஸ்ரீசைலேஷ தயா பாத்திரம் தொடங்கிதான் அருளி செயல் தொடங்கணும்னு எம்பெருமானோட நம்பெருமாள் பெரிய பெருமாளோட நியமனமாச்சு. அது இன்னைக்கு ஆணி திருமூலம் தினத்தன்னைக்கு இப்போ நம்ம தொடங்குறோம்னா எல்லாம் ஒரு நாளும் நம்ம சேவிக்கிறோமே. இப்ப மாமணிகள் எப்பேற்பட்ட வைபவம்னு யோசிச்சு பாருங்க. சரி, அதனால நம்ம என்ன பண்றோம், அருளி செயல் தொடங்கும் போதும் சரி இவரோட வாடி திருவாய் மொழி பிள்ளை மாதகவால் சொல்றோம். அப்புறம் செய்ய தாமரை தாளினை வாழியே சேவிக்கிறோம். அடியார்கள் வாழ அரங்க நகர் வாழ, இதெல்லாம் எதுக்கு சேவிக்கிறோம்னா எஸ்பெஷலி இந்த ஆணி திருமூலத்தன்னைக்கு எம்பெருமானே ஆச்சாரியனா மாமுனிகளை கொண்டுட்டு இருக்கான். அப்போ சரம ஆச்சாரியன்னா லாஸ்ட், நாட் ஜஸ்ட் நம்ம ரீச் பண்ணது லாஸ்ட் ஆச்சாரியன். திருப்பி இந்த ஆச்சாரியன் எம்பெருமானுக்கு ஆச்சாரியன் ஆனான்னு அந்த ஓரான் வழி சர்க்கிள முடிச்சதே மாமுனிகள் தான். அப்ப மாமுனிகளுக்கு அடுத்த ஆச்சாரியர்கள்லாம் அந்த வழியில இல்லையான்னு கேட்கக்கூடாது, அப்படி கிடையாது. ஆச்சாரிய ரத்னஹாரத்தை பூர்த்தி பண்ணது மாமுனிகள் தான். அதுக்கப்புறம் வர ஆச்சாரியர்கள் எல்லாம் மாமுனிகள் திருவடி ஆசிரியனம் அடைஞ்சிருக்கான்னு வச்சுக்கணும். நம்ம அப்படிதான் லிங்க் பண்ணணும் இல்லையா? சரி, இப்ப ஆச்சாரியன் எதையோ சாதிச்சாச்சு, ஆச்சாரியன் நம்மளுக்கு ஏதோ சாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம்பாவனை சேர்க்கணும் இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆச்சாரிய சம்பாவனை சேர்க்கிறது இன் சம் எனி ஃபார்ம் அப்படின்னு சொல்றான். அப்போ இவன் யோசிச்சு பாக்குறான் என்ன பண்றது. அவனோட ரொம்ப விலை உயர்ந்த விலை மதிப்பற்ற இல்லாத யார்கிட்டயுமே இல்லாத ஒரு விஷயம் எம்பெருமானுக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்க அது அவனோட ஆதிசேஷ பரியங்கம் தான் இல்லையா? அவனோட ஆதிசேஷனோட பீட்டமே எம்பெருமானுக்கு ஸ்பெஷல். வேற யாருக்காவது இருக்கான்னா யாருக்குமே கிடையாது.
இப்ப என்ன பண்றான், அந்த ஆதிசேஷம் பரியங்கத்தையே எம்பெருமான் மாமுனிகளுக்காக கொடுத்துடுறான், சமர்ப்பிச்சிடுறான். அப்படியே சமர்ப்பிச்சிடறான்னா அதுக்காக எம்பெருமான் அதுக்கப்புறம் எப்படி இருக்கலாம் அதுல அப்படின்னு அந்த கேள்வியும் நம்ம கேட்க கூடாது. அது எம்பெருமானோட ஆதிசேஷன். ஆனா மாமுனிகளுக்கும் ஆச்சாரியர்களே பார்த்தேன்னா மாமுனிகளுக்கு தான் அந்த ஆதிசேஷ பரியங்கம் ஃபர்ஸ்ட் சம்பாவனை. அடுத்தது யூஸ்வலா வந்து நம்ம தாசிய நாமம்னு எம்பெருமான் கிட்ட உடையவர் கிட்ட இருந்து நம்ம சமாஷன ஆச்சாரியர் கிட்ட இருந்து பெற்றுக்கிறோம். எஸ்பெஷலி அது ஒரு நம்ம பெருமாள் தாயார் பேரா இல்லைன்னா நம்மளுக்கு வந்து பெருமாள் தாயார் முன்னிட்டு ஒரு பேர் வச்சு அது யூஸ்வலா அவ ஆச்சாரிய பரம்பரையில வர ஏதோ ஒரு பேரை சொல்லி இப்போ அடியேன் ரம்யா ஸ்ரீனிவாச தாசியை யோர் தாசி தாசன் அதெல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த திருநாமம், அந்த தாசிய திருநாமம் வழங்கணும். தாசிய திருநாமம் பேரே சில பேருக்கு மாத்துற மாதிரி இருக்கும். சில பேர் அவளோட இயல் பேர் வந்து இப்போ லௌகிக்கமா நிறைய வச்சுக்கிறோம். தாசிய நாமம் பேரு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆச்சாரியன் திருவடி சம்பந்தத்தோட இருக்கும் இல்லையா. இப்போ இவன் பாக்குறான், அதனாலதான் இவருக்கு ரம்ய ஜாமாத்திருன்னு இவர் வரும்போதே இவருக்கு பேரே அதுதான், அழகிய மணவாள மாமுனிகள்னு கொடுத்துட்டான் இல்லையா. எம்பெருமானுக்கு என்ன பேரு, இங்க இருக்கிற எம்பெருமானுக்கு நம்பெருமாளுக்கு அழகிய மணவாளன், அவனோட பேருதான் ஆச்சாரியனுக்கு கொடுத்துருக்கான் முன்னாடியே. சோ ஆச்சாரியனோட பேரே அவன் வச்சுட்டத அந்த இதுவும் ஆயிடுத்து, பூர்த்தி பண்ணிட்டான். ஆச்சாரிய திருநாமத்தையே சிஷ்யன் வச்சுக்கணும்ன்ற கிரமத்தை இவர் ஆச்சாரியனா கொண்டுக்கணும்ன்றது முன்னாடியே தீர்மானம் எல்லாம் ஆயாச்சு. ஆயி இப்போ ரொம்ப அழகா ஆச்சாரியனா சிஷ்யனா ஆச்சாரியனுக்கு என்னென்னலாம் சமர்ப்பிச்சிருக்கான். ஒண்ணு திருநாமத்தையே, ஆச்சாரியன் திருநாமத்தை இவன் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். அடுத்தது இவனோட ஆதிசேஷ பரியங்கத்தை ஆச்சாரியனுக்கு விட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றதோட ஷேர் பண்ணிட்டு இருக்கான்னு வேணா சொல்லலாம். விட்டு கொடுத்துருக்கான்னு சொல்றது என்னமோ ரொம்ப லௌகிக்கத்துல சொல்ற மாதிரி இருக்கு, ஷேரும் அப்படிதான் இருக்கு, ஆனாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. இத ரொம்ப அழகா அப்பிள்ளார், இதுதான் வந்து இந்த சம்பிரதாய சந்திரிக்கைன்னு அப்பிள்ளார்ன்றவர் மாமுனிகளோட ஒன் ஆஃப் த அஷ்டதிக் கஜங்கள். அவர் வந்து அப்பிள்ளார் அப்பிள்ளை ரெண்டு பேர். அப்பிள்ளையும் அப்பிள்ளாரும் இப்ப எப்படி நம்ம நாதமுனி நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் சரித்திரத்தை அன்வயிக்கிறோமோ அது 100 நாள் அன்வயிக்கலாம் நம்ம. அப்படிதான் இவாளோட சேர்ந்தேதான் அன்வைக்க முடியும். ஏன்னா இவ சேர்ந்தேதான் மாமுனிகள் திருவடி வந்து ஆசிரியனம் பண்ணிண்டா ரெண்டு பேருமே. ரொம்ப சரித்திரம், ரொம்ப அழகான சரித்திரம். அவ எப்படி வந்து ஆசிரியிருந்தான்னு அதை அப்புறம் பார்க்கலாம். அந்த அப்பிள்ளை இப்போ நம்ம சேவிக்கிற பாதி வாழி திருநாமங்கள் நம்ம சம்பிரதாயத்துல அப்பிள்ளை சுவாமி இயற்றினதுதான் பாதி வாழி திருநாமங்கள், 99% வச்சுக்கலாம். அதுக்காக மத்த ஆச்சாரியர்கள் வாழி திருநாமம் சாதிக்கலையானா நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பிரதானமா ஆணி திருமூலத்துக்கும் மாமுனிகள் திருநக்ஷத்திற்கும் ஐப்பசி திருமூலத்துக்கும் சேவிக்கிறது அப்பிள்ளையோட வாழி திருநாமம் தான். மத்த ஆச்சாரியர்கள் இயற்கினதும் நாள் பாட்டு அதெல்லாம் நம்ம சேவிக்கிறோம். அப்போ அப்பிள்ளை அது பண்ணது. அப்பிள்ளார் ரெண்டு பேருமே சில கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்கா. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா அவ பண்ணதெல்லாம் மாமுனிகள் வரவர முனி சந்திரிகை, நீங்க சம்பிரதாய சந்திரிகை ஸ்ரீ வரவர முனின்னு மாமுனிகளோட வைபவத்தையே தான் அவ வந்து இதுவா பண்ணிருக்கா, கிரந்தமா பண்ணிருக்கா. அதுல இந்த சம்பிரதாய சந்திரிகையில 11வது பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம். இது மாமுனிகளோட இந்த ஒண்ணு இந்த ஆதிசேஷ பரியங்கமாகட்டும், அவரோட ஒரு அழகாகட்டும், எப்படி வந்து அவர் இல்லைன்னா நம்மாழ்வாரோட தமிழ் வேதம், நம்மாழ்வார்னு சொல்றோம், நம்மாழ்வாருக்கு மட்டும் கிடையாது, எல்லா அருளி செயல்களும் ஒரு மாசற்று இப்ப மாச போன்று ரொம்ப புதஞ்சு இருந்துதான். இவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இப்ப வந்து ஆற்றுல வந்து சிலது ஏதோ கரைஞ்சு போயிடுதுன்னு அப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துதான். மாமுனிகள் வரலன்னா அப்படியே அது கரைஞ்சு போயிட்டே இருக்குமா, தூசியா ஆயிருக்கும் வாழை, அந்த மாதிரி ஆயிருக்குமா. மாமுனிகள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அழகா அது தேறி கொண்டு வந்திருக்காருன்னு காமிக்கிறார் இந்த அப்பிள்ளார் இந்த சம்பிரதாய சந்திரிகை இந்த பாசுரத்துல. சேற்று கமல வயல் சூழ் அரங்கர் தம் சீர் தழைப்ப போற்றி தொழும் நல்லந்தனர் வாழ் இப்பூதலத்தே மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனிகள் வந்திலனேல். இதுதான் அந்த மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனிகள் வந்திலனேல். ஆற்றில் கரைத்த புலி, கரெக்டா சொல்றாரு பாருங்க, இன்னைக்கு நம்ம புலி சொன்னோமே, ஆற்றில் கரைத்த புலி அல்லவோ தமிழ் ஆரணமே. ஆற்றில் கரைத்த புலியா, எங்க நம்ம ஒரு ஒரு
சின்ன குண்டான் ஒரு சின்ன பாத்திரத்துல புளி கரைச்சாலே புளி கரைஞ்சு போயிடுறது. சக்கையை விட்டுருங்க. ஓகே, ஆற்றுல போய் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி கரைக்கிறேன்னா அந்த புளி எங்க போகும்? தமிழ் ஆரணமே, தமிழ் வேதமே கரைஞ்சு போயிருக்கும்ன்றார் மாமுனிகள் இல்லைன்னா. அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாய சந்திரிக்கை ரொம்ப அழகான பாசுரங்களும் கூட. இதுவும் ஒரு தடவை நம்ம ஒரு பாசுரமும் அன்வைக்கணும், அப்புறம் பண்ணலாம். சோ நல்லோர்களால, எல்லா ஆழ்வார் ஆச்சாரியர்களால இயக்கப்பட்ட தமிழ் வேதம் அப்படியே அந்த யாரு கேட்கிறா அந்த தமிழ் வேதம் ஏன் இதை காப்பாத்தணும் அப்படின்னா, இங்க செங்கமல மலரும், அதுதான் கூட சேட்டுக்கமல வயல் சூழ் அரங்கர் தம் சீர்தழைப்ப. செங்கமலம் மலரும் வயல்லாம் சூழ்ந்துன்னு இருக்கான். நம்ம சொல்றோமே ஆறாவம் சூழ்ந்த அரங்கம்னு. திருவரங்கத்துல வாழும் யாரு? திருவரங்கத்தான். நம்பெருமாளே இசைந்து இசைந்து கேக்குறானா மாமுனிகள் சாதிக்கிறத. அப்போ அவர் இல்லைன்னா எப்படி அவன் என்ன கேட்டிருப்பான் அப்படின்னு கேட்கிறார் இந்த ஆச்சாரியன் அப்பிள்ளார் கேட்கிறாரு. சோ ரொம்ப அழகா அதுக்கு அந்த தினத்தை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு. இன்னைக்கு என்ன தினம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணி திருமூலம் தினம், ஈடு சாற்றுமுறை தினம். இப்ப மணவாள மாமுனிகள் 1 வருஷமா சாட்சின்னு இருக்காரு இல்லையா, அந்த அது என்னைக்காவது ஒரு நாள் நிறைவு பெறணும் இல்லையா, அது இன்னைக்குதான் நிறைவு பெறது. அதே மாதிரி நம்ம பெரிய கோவில்ல பார்த்தோம்னா பெரிய கோவில் வெளியில தான் மாமுனிகள் சன்னதி. ரொம்ப அழகா சாயந்தரம் 7 மணிக்கு மேலதான் இன்னைக்கு கோஷ்டி எல்லாம் ஆரம்பிக்க போறா. ரொம்ப அதீதமா ரொம்ப விலட்சணமா நடக்கும். அது நடந்து கடைசியில அது இன்னைக்கு கிடைக்கிறதா இல்ல ஐப்பசி திருமூலமா நடிகன் ஒரு சின்ன டவுட் ஸ்டில். மாமுனிகள் கடைசியில இருக்கும்போது தொத்தியோனத்துல உப்பு கூட போட்டுக்காம தான் சுவாமி அம்சேச்சென்றிருந்தார். அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு பிரசாதம் கிடைக்கும். அப்புறம் மாமுனிகளோட மோஸ்ட் ஃபேவரட் புடலங்கா பால் கூட்டு, அது இன்னைக்கு அம்சை ஆகுமா. யூஸ்வலா ஐப்பசி திருமூலத்துக்காகவும் அடியேன் இஸ் நாட் ராங் இன்னைக்குமே அது பண்ணி எல்லாருக்குமே பிரசாதம் கிடைக்கும். முடிக்கும் போது ஆனா 10 போன தடவை ஐ திங்க் 11:15 கூட ஆயிட்டு கோஷ்டி முடியும் போது. ரொம்ப அழகா இருக்கும். அந்த வாழை திருநாமங்கள்லாம் நாள் பாட்டெல்லாம் சேவிக்கும் போது, ஏன்னா அது ஒரு சின்ன மண்டபம் இல்லையா, பின்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி மாமுனிகள் எழுதிப்பார், மாமுனிகளுக்கு மேலே மாமுனிகளோட அந்த இது ஜூம் பண்ணா தெரியதா இல்லையான்னு தெரியல, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரோட பீட்டத்துல அவரோட அஷ்டதிக் கஜங்களும் இருப்பார். பொன்னால ஆன அந்த பீட்டத்துல அஷ்டதிக் கஜங்கள் இருப்பார். மாமுனிகளுக்கு கொஞ்சம் மேலேயே நம்பெருமாள் எழுதியிருப்பான், குட்டி விக்கிரகமா. நம்பெருமாள் உபயநாச்சியாரோட ரொம்ப அழகா எழுதியிருப்பான். அதுக்கெல்லாம் மேல அந்த ஆதிசேஷ பரியங்கமா ரொம்ப அழகா இருக்கும். இது தாண்டி நம்ம உள்ள என்டர் ஆனோடனே லெஃப்ட்ல பின்னாடி போனோம்னாக்க திருமலை ஆழ்வார் கூடன்னு அங்கதான் திருவாய்மொழி பிள்ளை காலக்ஷேபம் சாதிச்சிருந்த இடம்னு சாதிக்கிறா எல்லாருமே. ரொம்ப அழகா அங்கேயும் ஐப்பசி திருமூல தண்ணிக்கு அங்க உபதேச ரத்னமாலே பின்னாடி சேவிப்பாமா. அவ அந்த முன்னாடி பின்னாடியா ரொம்ப அழகா எக்கோ ஆகும் அந்த இடமே. அப்படியே நம்ம பிரதட்சணமா வந்தோம்னாக்க மாமுனிகளோட அந்த சித்திர வடிவம் ஆதிசேஷ வடிவத்துல மாமுனிகள் சேவை சாதிச்சான்னு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, திருவரங்கத்துல ஒரு சிஷ்யைக்கு. அந்த மாதிரியே ஒரு படம் எப்படி நம்ம போட்டோல எல்லாம் பாக்குறோமோ ஆதிசேஷன் ரூபத்திலேயே மாமுனிகள் வரைஞ்சு சித்திர வடிவத்திலையும் இருப்பார். அந்த சித்திர வடிவத்தை சைட்ல இருந்து வரும்போது பிரதட்சணமா வரும்போது சேவிக்கலாம். அதெல்லாம் தாண்டி நம்ம பொன்னடியாம் செங்கமலம் போதுகளைன்னு உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை தீண்டல் கடன்னு. அமானவன ஒரே ஆச்சாரியன் கடன் பட்ட வச்ச ஆச்சாரியன் யாருன்னா நம்ம மாமுனிகள் தான். அதே மாதிரி அவளோட பொன்னடியாம் செங்கமலம்னு அவரோட திருவடி, மாமுனிகளோட திருவடிகள் பூன் போட்ட திருவடிகள்னா கோல்டால ஆனது, கோல்டன் வச்சுக்கலாம். அத தலையில நம்மளுக்கு அப்படியே தட்டுதாமா இன்னைக்கு ரெண்டுத்தையும் வச்சுட்டு. இப்போ ராமரோட பாதுகை எல்லாம் இருக்குமே அந்த மாதிரி அப்படியே வச்சுக்கலாம். நம்ம இளையார்வாள் தானே இவ எல்லாருமே. அந்த பாதுகை வச்சு டங்குன்னு தலையில தட்டினாக்க நம்மளுக்கு ஓகே. இங்க இந்த சில வீடியோல எல்லாம் காமிக்கிற மாதிரி ஒரு சைட்ல இருந்து ஒண்ணு தட்டினா போய் ரீஅலைன் ஆயிலாம் போய் உட்காந்துக்குமே, அந்த மாதிரி நம்ம மண்டை உள்ள லௌகிக்கம் எல்லாம் ஒரு சைடு போய் கொஞ்சம் பாசுரங்கள்லாம் சுரிக்க ஆரம்பிக்கும். அப்பத்துல இருந்து கடைசியா நடக்கும் அது தீர்த்த பிரசாதம் கோஷ்டி எல்லாமே இன்னைக்கு அது நடக்கும். ரொம்ப அழகா இந்த ஈடு உற்சவம் எதுக்குனாக்க மாமுனிகள் சாற்று முறை பண்ற நம்பெருமாளுக்கு எதிர்க்க உட்கார்ந்துட்டு இன்னி அதினம் அந்த சாற்று முறை ஆயிருக்கு. நம்பெருமாளுக்கு திருவாய்மொழி அன்னைக்குதான் அவன் திருவாய்மொழி நம்பெருமாள் பரிபூர்ணமா ஆச்சாரியன் முக்கியமே அவன் கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த திருவாய்மொழினா நம்பிள்ளை சொல்ல வடக்கு திருவீதி பிள்ளை ஏடுபடுத்தினதுன்னு சொல்றோம். இது ரொம்ப அழகா நம்ம வாழை திருநாமத்துல
ஏறாரும் எதிராசர் என உதித்தான் வாழியன்னு சேவிக்கிறோம் இல்லையா, நம்ம இப்ப பார்க்க போறோம் கொஞ்சம் நாளையில. இது அகாரகணி சுவாமி சொல்றார், பதிவாதி பயங்கரம் அனந்தராச்சார் சுவாமி சாதிப்பாராம். எல்லாரும் சொல்வாலாம், உடையவரோட மறு அவதாரம் தானே ஆதிசேஷ மணவாள மாமுனிகள் அப்படின்னு சொன்னா கோவம் வந்துருமா அண்ணா சுவாமிக்கு, காஞ்சி சுவாமிக்கு. உடனே அவர் சொல்வாரா, வாழி திருநாமத்தை செய்வீங்கோ அப்படின்னு வரான். வாழி திருநாமத்துல என்ன இருக்கு? ஏறாரும் எதிராசர் என உதித்தான் வாழியன்னா மணவாள மாமுனிகள் தான் எதிராசரா வந்திருக்காருன்னு செய்வீங்கோ, எதிராசர் மாமுனிகளா வந்திருக்காருன்னு சொல்லாதீங்கோ அப்படின்னு அவரோட அன்பையும் அப்படி. ஏன்னா மணவாள மாமுனிகள் பின்ன வரணும்ன்றதுக்காக முன்னாடி எதிராசரா இவர் வந்திருக்காராம். பெருமான் எதை வேணா செய்யலாம் இல்லையா, அதனால மாத்தி சேவிக்காதீங்கோ அப்படின்னு வரான். அன்பைக்கிறதுக்கு மாத்தி சேவிக்காதீங்கன்னு. அந்த மாதிரி ரொம்ப அழகானது. இன்னொரு கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஐப்பசி நம்மளுக்கு வருது இல்லையா, இந்த ஐப்பசி இந்த தேதி அடியன் வெரிஃபை பண்ணலாமா? நான் சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சிருக்காரு, பார்க்கணும். இது ஏதாவது ஒரு வருஷத்துக்கு எடுத்து, இந்த வருஷம் அடுத்த வருஷம் எடுத்து பார்க்கணும். ஐப்பசி தமிழ் தேதியில என்னைக்கு மாமுனிகள் உற்சவம் ஆரம்பிக்கிறதோ, ஐப்பசி தமிழ் தேதி என்னைக்கு, இன்னைக்கு என்ன ஆணி 15 நினைக்கிறேன் இன்னைக்கு இல்லையா, அதான் அடியன் சொல்றது ஐப்பசி. இது ஆணி திருமூலம், ஐப்பசி திருமூலம் வரப்போகுது இல்லையா, அந்த ஐப்பசி தமிழ் தேதி என்ன தேதியில உற்சவம் ஆரம்பிக்கிறதோ மணவாள மாமுனிகளுக்கு, அதோட ஃபாலோயிங் இயர்ல சித்திர மாசத்துல உடையவர் திருவாதிர திருநட்சத்திரம் உற்சவம் பார்த்தீங்கன்னா அதே நாளுக்கு ஆரம்பிக்கிறது. எப்பேற்பட்ட கனெக்ஷன், தமிழ் தேதியில அதே நாளைக்கு வருதுன்றார் சுவாமி. அதை நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு தடவை பார்த்தா தெரியணும் நம்மளுக்கும் எவ்வளவு நன்னா இருக்குன்னு. சோ மாமுனிகளை வச்சுட்டுதான் உடையவரோட திருநட்சத்திரம் அப்படி அந்த மாதிரி ரொம்ப இதுவா சொல்றார், ரசமா சொல்றார் ஆச்சாரியன். முதல்ல வந்த அவதாரம் உடையவர் தான் எதுவா இருந்தாலும், ஆனா இவர் தான் மாமுனிகள் எதிராசரா வந்திருக்காருன்னு சொல்லுங்கோ அப்படின்ற ஒரு அன்பயமா சாதிக்கிறார். மாமுனிகள் தான் முன்னே எதிராசரா அவதரிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி, எப்பேற்பட்ட மாமுனிகள்னா தீபக்தியாதி குணார்ணவம் அப்படின்னு. அதான் நம்ம குந்தி வாழின்னு சேவிக்கிறோம் இல்லையா, குந்தினா தீனா என்ன, தீபக்தியாதியில பக்தி, தீனா ஞானம்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஞானம் அனுஷ்டானம் உடையனவைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆச்சாரியன் மாமுனிகள் அப்படின்னு சாதிக்கிறார். இதுல இந்த ஒரே ஒரு அழகான சரித்திரம், இந்த சரித்திரத்தை சொல்லிட்டு அடியன் முடிக்கிறேன். என்ன சரித்திரம்னாக்க, இந்த குணங்கள் எல்லாம் ரொம்ப பரிபூர்ணமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, எப்படி குணங்கள் பரிபூர்ணமா இருக்குன்ற எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஒரு உபமானமோ ஒரு சரித்திரமோ தேவைப்படுறது இல்லையா. இதுவும் பிரதிவாதி பயங்கரம் அனந்தராச்சார் சுவாமி சாதிப்பார். மாமுனிகள் அவரோட கோஷ்டியில இருக்கார், கோஷ்டி எல்லாம் முடிஞ்சிருக்கு, வெளியில கொஞ்சம் எட்டி பாக்குறாரு. பார்த்தா அவரோட 2 சிஷ்யர்கள் சண்டை போட்டு இருக்கா. ஏதோ சண்டை, சிஷ்யர்கள்னாலே சண்டை வருது ரொம்ப பிரதானம் தான். ஏதோ சண்டை போட்டு இருக்கா. இவர் கோச்சிக்க மாட்டார், கத்த மாட்டார், எதுவும் பண்ண மாட்டார் இல்லையா, பரமசாந்தனும் இவர். யோசிச்சு பாக்குறார். சரின்னு கிடுகிடுன்னு மாடிக்கு போறாருன்னு அதுல சொல்றார். பட் மாடியில எங்க நாய்கள் இருந்ததுன்னு அடியனுக்கு தெரியல. கீழே கூட இறங்கி வந்திருக்கலாம், அடியன் டஸ் நாட் நோ. அவர் என்ன சொல்ற, மாடிக்கு போறார். போனா 2 நாய் சண்டை போட்டு இருந்துதான். கீழே 2 சிஷ்யா சண்டை போட்டு இருக்கா. எங்கேயோ போற, மாடியில இருந்து பாத்துருக்கலாம் அவர். கீழே வேற ஏதோ 2 நாய்கள், நின்னுமாவி லிட்டரி டாக்ஸ் சண்டை போட்டு இருக்கு. குனிஞ்சு பார்த்தாரா மாமுனிகள். பார்த்துட்டு அந்த நாய்களை குனிஞ்சு பார்த்துட்டு, சண்டை போடுறேலா, நீங்க வேணா அடியனோட காலக்ஷேபம் கோஷ்டிக்கு வரையலா 2 பேரும் சிஷ்யர்களா அப்படின்னு கேட்டாராம். யார்கிட்ட? நாய்கள் கிட்ட. மாமுனிகள் போய், மாமுனிகள் ஏதோ பண்றாருன்றத இந்த 2 சிஷ்யர் பார்த்துட்டா தூரக்கேந்து. பார்த்து இவா ஓடி கதறி திருவடியில விழுந்திருக்கா, மாமுனிகள் திருவடியில. நாய போய் பார்த்து சிஷ்யர்களா ஆக்கணும்னா நம்ம சண்டை போட்டதுக்குதான் இவர் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. எப்பேற்பட்ட பரம தயாளு இவர். நம்மள திருத்தறதுக்கு கூட எப்படி ஒரு நம்ம சொல்றோமே பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜின்னு, அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி எப்படி மாமுனிகள் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. நீங்கள் நம் கோஷ்டியில வரையலாம் அப்படின்னு நாய கேட்டிருக்காரு. அப்போ தரம் தாழ்ந்து நம்ம போய் விட்டோமே. சோ இப்ப யாரு சண்டை போடுவா? நாய்கள் தான் சண்டை போடும் இல்லையா, வீதியில நாய்கள் தான் சண்டை போடுறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சண்டை போடலாமான்னு அவ ரியலைஸ் பண்ணிருக்கா. 2 சிஷ்யர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து நம்ம சண்டை போட்டோமே, நேர கூட அவர் சொல்லாம எப்படி நம்மள திருத்துறாருன்னு அன்னைக்கே ஆசிரியிச்சுண்டு அன்னையில இருந்து ரொம்ப நன்னா சத்குணங்களோட அவ வாழ ஆரம்பிச்சா, உஜ்ஜீவனம் பெற்றது அப்படின்னு சொல்றா ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள். இது அண்ணா சுவாமி காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா சாதிப்பார் அப்படின்னு அகாரகணி சுவாமி சாதிச்சிருக்கார். சரி, இப்போ
கடைசி ஒரு போர்ஷன் அப்படின்னாக்க இது வந்து ஏன் திருவாய்மொழி, ஏன் வந்து இதுதான் ஈடு காலக்ஷேபம், ஏன் வந்து மாமுனிகள் சாதிக்கணும், அடுத்து அதுக்கு மேல ஒரு ஸ்டெப் கொஸ்டின், நம்மாழ்வார் வந்து பாசுரத்தை யார் கேட்டு சாதிச்சார், யாருக்கு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பார் நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வாருக்கு சொல்லியிருக்காருன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா யார் கேட்டு இதை சாதிச்சார், யாருக்காக சாதிச்சார் நம்மாழ்வார், ஏன் சாதிச்சார் இப்படின்லாம் யோசிக்கிறோம் இல்லையா. சரி, பராசர பகவான் வந்து மைத்ரேயர் கேள்வி கேட்டார்னு என்ன பிறந்தது, ஸ்ரீ விஷ்ணு புராணம் பிறந்தது. விஷ்ணு புராணம் பிறந்தது பராசரர் கேள்வி கேட்டு, மைத்ரேயர் கேள்வி கேட்டு பராசர பகவான் கிட்ட இருந்து பிறந்தது இல்லையா. அப்புறம் அந்த வழியில பார்த்தோம்னா நம்மாழ்வார் வந்து பராசர ஸ்தானத்துல சொல்றான், ஆச்சாரியர்கள் நம்மாழ்வாரே பராசர ஸ்தானம் அப்படின்னு சொல்றான். பராசர மகரிஷி, பராசர பட்டர் கிடையாது, பராசர மகரிஷி. அப்போ இவருக்கு மைத்ரேயர் யாரு, நம்மாழ்வாருக்கு யாரோ ஒரு மைத்ரேயர் இருக்கணும் இல்லையா, அது யாரு. நான் அந்த காலக்ஷேபத்தை அப்படியே பாஸ் பண்ணிட்டேன், பாஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் யோசிச்சுப்பேன். அடியனுக்கு ஆன்சரே வரல. அப்ப சரி ஓகே, 1/2 மணி நேரம் போயிட்டு திருப்பி போடலாம் அப்படின்னு போட்டா, அக்காரகணி சுவாமி ரொம்ப அழகா சாதிச்சு, இந்த பேரவா அவா உயிரே அப்படின்னு கடைசியில முடிக்கிறார்ல ஆழ்வார். பின்னாடி நம்ம சேவிக்கு வரோம் 10ஆம் பத்துல, அவா உயிரேன்னு முடிக்க போறார். பேரவானா பேர் ஆசைன்னு சொன்னா அது வேர்டு ராங்கா புரிப்படுறது நம்மளுக்கு. ஆனா பேர் ஆசை தனித்தனியா புரிஞ்சுக்கோங்க, பேராசை கிடையாது. அவ்வளோ ஒரு ஆசையா எல்லாருக்கும் இதை சாதிக்கணும்னு கருணை. இப்ப நம்ம மாமுனிகள் பார்த்தோமே கருணை, அந்த மாதிரி நம்மாழ்வாருக்கு பேரவா, அவா உயிரே அப்படின்னு யாரு மைத்ரேயர்னு பார்த்தா அவரோட உஜ்ஜீவனம்னா அவரோட ஆசைதான் அவருக்கு மைத்ரேயர், அவரோட ஆச்சாரியன்னு சொல்றேன். சோ அவரோட ஆசையினால அவர் சொல்ல தொடங்கினாராம். அதே ஆசையினால நம் பிள்ளை பட்டோலை பண்ணிட்டார் வடக்கு திருவீதி பிள்ளை மூலமா. அப்போ அது ஏன் திருவாய்மொழின்னா, நம்ம எப்படி வந்து எம்பெருமான் கிட்ட போய் அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அது துவயமகாமந்திரம். நம்ம ரகசியத்திரையும் பாக்குறோம், திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம். திருவாய்மொழி தீர்க்க சரணாகதின்னு பாக்குறோம். சரணாகதின்னா என்னன்றதே நம்ம திருவாய்மொழி மூலமா தான், பகவத் விஷயம் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றோம். இதுவே ரொம்ப அழகா சொல்ற காஞ்சி சுவாமி வந்து ஸ்ரீசைலேஷ தனியன்னு சுவாமி சொல்ல மாட்டாரு. நம்ம அஷ்டாட்சரத்தை என்ன சொல்றோம், அஷ்டாட்சர மந்திரம் சொல்றோம் இல்லையா. ஏன்னா அது பெருமாளே சாதிச்சது, நாராயணன், நாராயணனே நரனுக்கு வந்து சாதிச்சதுன்னு சொல்றோம். துவய மகாமந்திரம் திருவாய்மொழி தீர்க்க சரணாகதி சரம ஸ்லோகம் இல்லையா. அது விதின்னு நம்ம பார்த்தோம். இப்பதான் விதிக்கிறான் எம்பெருமான் நம்மளுக்கு என்ன பண்ணணும்ன்றத விதிக்கிறான், அது சரம ஸ்லோகமா ஆயிடும். அதனால இவர் சொல்வாரா, ஸ்ரீசைலேச மந்திரம்னு சொல்லு, ஸ்ரீசைலேச தனியன்னு சொல்லாத. எப்பேற்பட்ட மந்திரம் அது, ஏன்னா பெருமாள் திருப்பி நாராயணன் இல்லையா, பெருமாள் வந்து மாமுனிகளுக்கு சாதிச்சிருக்கிறதுன்றதுனால ஸ்ரீசைலேஷ மந்திரம்னு சொல்லணும், ஸ்ரீசைலேஷ தனியன்னு அதை சொல்லக்கூடாது. இப்போ மந்திரத்துக்கு அஷ்டாட்சரிக்கு எவ்வளோ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அந்த மாதிரி அஷ்டாட்சரியோட ஒரு படி மேல இருந்து, ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லார் திருமுன்பே வந்து சாதிச்சுட்டு போயிருக்கான். நரநாராயணனுக்கு பத்ரியில சொல்லியிருக்கான், ஆனா நம்மளாம் அதை கேட்கல இல்லையா. ஆனா ஆச்சாரியர்கள், நம்மளோட ஆச்சாரியர்கள் திருவம்சத்துல அவ கண்கூடா கேட்டிருக்கா, நம்பெருமாள் வந்து இந்த சின்ன அர்ச்சகர் பையன் திருவாயிலேந்து மலர்ந்து இந்த தனியன் சாதிச்சத ஸ்ரீசைலேஷ மந்திரம் அப்படின்னா மந்திர ஈடு உபதேசம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்வாராம் ரொம்ப அழகா காஞ்சி சுவாமி. சரி, அப்பேற்பட்ட வைபவம் இன்னைக்கு ஆணி திருமூலத்தன்னைக்கு அடியன் இதோட இது பண்ணிக்கிறேன். நம்ம வாழி திருநாமம் அடுத்த இதுல தனியா பார்க்கலாம். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயார் நித்யஸ்ரீர் நித்யமங்களம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.